ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டண்ட்டாக ஜவ்வரிசி வட்டை ரெடி பண்ணிட்டு இது பிகினர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். அந்த காலத்தில் மாரி நைட்டு செஞ்சு வச்சுட்டு காலையில் போய் வெயிலில் போய் செய்யணும் அவசியம். இது வீட்டுக்குள்ளேயே நம்ம செஞ்சு நெக்ஸ்ட் டே வந்து நல்ல வெயிலில் ஒரு 4 to 5 hours நல்ல வெயிலில் காய வச்சுட்டு அன்றைக்கே பொறிச்சு சாப்பிட்ற அளவு இன்ஸ்டன்ட் வட்டல் தான் இது ஜவ்வரிசி. இது வந்து ஒரு அளவுக்கு அளந்து ஒரு அளவுக்கு தான் ஊற வச்சுக்கிறேன். நான் மினிமம் 1 hour ஊற வச்சா போதும். ஊற வச்சு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸி. அந்த ஊற வச்ச ஜவ்வரிசி வேக வச்சா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும். நான் ஓரளவுக்கு ஜவ்வரிசிக்கு 6 தண்ணி ஊற்றணும். அதில் ஒரு டம்ளர் வந்து ஊற வைக்கிறதுக்காக ஊற்றியாச்சு. பேலன்ஸ் 5 கப்பு ஊற்றியாச்சு வேக வைக்கிறதுக்காக. ஸோ இதுதான் மெஷர்மெண்ட். 1 கப்பு ஜவ்வரிசிக்கு 6 டம்ளர். அதில் 1 டம்ளர் வந்து நம்ம ஊற வச்சாச்சு. ஸோ பேலன்ஸ் 5 டம்ளர் ஊற்றினீங்கன்னா, ஆனால் எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணி மெஷர் பண்ணணும். ஸோ இதில் தான் வரும். இது ஆட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் வந்து க்ரீன் சில்லி, ஜீரகம், வெள்ளை எள்ளு அண்ட் தென் பெருங்காயம், உப்பு ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா கிளறினீங்கன்னா நம்ம வீட்டிலே நம்ம போட்டு எடுக்க வேண்டியதான். சம்டைம்ஸ் சிலவங்க வந்து இதை அரைப்பாங்க. நான் அரைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போடுறேன். இப்போ நல்லா கொதிக்கிற போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அந்த பச்சை வாசனை போட்டு நல்லா கிண்டிட்டு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஸ்க்யூஸ் பண்ணி போடி. நல்லா வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இன்னும் 5 to 10 minutes நம்ம இறக்கலாம். நல்ல டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டில் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஃபேன்லேயே நம்ம இதை போட்டு எடுக்கலாம். வெயிலில் தான் போய் போடணும், காலையிலேயே போய் போடணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் காய வைக்கிறது மட்டும் ஒரு 2-3 hours நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா ஒரு பாஸ்கெட் டப்பாவில் எவ்வளோ வருஷம்னாலும் நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லா யூஸ் ஆகும். வெயில் படுறதுக்காக நான் நல்லா காயத்துக்காக அதை வெயிலில் போடணும். அதுக்காக தான் மெயின் ரீசன். எத்தனை வருஷம்னாலும் அதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம், கெட்டு போகாத பொருள் தான் இது. ஸோ அதனால் நீங்களும் வீட்டுக்குள்ளேருந்து இன்ஸ்டண்ட்டாக இதேமாதிரி ஜவ்வரிசி வட்டல் செய்யலாம். ஓகே, நான் இறக்க தருவாயில் வச்சு பச்சை வாசலாம் போயிட்டு நான் ஆஃப் பண்ணிடுறேன். கொஞ்சம் ஷீட்டில் எடுத்து போட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்காமல் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்குதான்னு செக் பண்ணி, இல்லையா கொஞ்சம் தண்ணியாக வாட்டரிங்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா சுண்டை விட்டுட்டு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த வீட்டுக்குள்ளே பழைய பெட்ரூம் இருந்தது, ஆளே நான் இதேமாதிரி போட்டுக்கிறேன் நான். ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு தெரியல, டிரான்ஸ்பரன்ட் ஷீட்டில் காய வச்சுக்கிது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி நம்ம காய வச்சுட்டோன்னா அன்றைக்கி மார்னிங் எடுத்து பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகி திரும்பி ஃப்ளிப் பண்ணி காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் டே நம்ம போய் வெயிலில் போய் காய வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ஈவினிங் டைம் எப்போ ஃப்ரீ டைம் இருந்தாலும் இதுமாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பேட்சை எடுத்து போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இதுதான் ஒரு பேட்ச் காய வச்சது. இது நான் க்ரீன் சில்லி போடாமல் இது வந்து ரெட் சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணுது. க்ரீன் சில்லி அவாய்ட் பண்ணுறவங்க, வேண்டாம்னு நினைக்கிறேன், ரொம்ப காரமாக ஃபீல் பண்ணுறவங்க இந்த ஃப்ளெக்ஸு குழந்தைகளெல்லாம் கொடுக்கலாம் நீங்கள். ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஆப்ஷன் தான் இது. அடுத்து பொரிச்சு பார்ப்போம். டெமோட பொரிச்சு காமிக்கிறோம். என்ன ரொம்ப இதை ஓவர் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா அது வராது. மிதமான வயிற்றில் பார்க்கணுன்னா இந்தமாதிரி ஓவர் ஹீட் பண்ணிங்கன்னா ரொம்ப செவந்து போயிடும். ஸோ இந்த ஒரு நாள் வெயிலில் காய வச்சதுக்கு இந்த அளவு கிறிஸ்பியாக ஆகுது, இந்த அளவு பொறிக்கிட்டுனா அப்போ இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ராவும் நம்ம வெயிலில் காய வச்சா நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.